தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 5வது மாதத்தின் முதல் கர்த்தருடைய நாளிலே கர்த்தருடைய வார்த்தையோடு வசனத்தோடு உங்களை சந்திக்க செய்த ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய தேவன் நம்மை விட்டு விலகாத ஆண்டவர். அவர் நம்மை ஒரு நாளும் கைவிடாத தேவன். அவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒன்றிணைந்த ஆண்டவர், நம்முடைய வாழ்க்கையில இரண்டர கலந்தவர். அவர் நம்மை விட்டு விலகுவதை அவர் விரும்பவில்லை. நாமும் கர்த்தரை விட்டு விலகுவதை விரும்பாமல் அவரை உறுதியாய் பிடித்துக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்திருந்த பொழுது கர்த்தருடைய கொடுத்த வார்த்தையை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 21 மற்றும் 22வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனங்கள். அவர்கள் இரவும் பகலும் வழிநடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலிலே அவர்களை வழிநடத்த மேக ஸ்தம்பத்திலும் இரவிலே அவர்களுக்கு வெளிச்சங்காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. ஜெபம் செய்வோம். பரிசுத்த பிதாவே, எங்களை விட்டு விலகாத எங்கள் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்கள் கூடவே இருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் அற்புதமாய் நடத்தி எங்களுக்கு ஆலோசனை கொடுத்து எங்களை ஆண்டவர் ஒவ்வொரு நிமிஷமும் எங்களை பாதுகாத்து நடத்துகிற எங்கள் அன்பு தகப்பனே, இந்த நல்ல அருமையான ஆண்டவரே காலை நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்த நாளின் கால வேளையில் நம்முடைய திருவாய்மொழிகளை கேட்க எங்களை நீர் ஆண்டவரே முன்குறித்து நம்முடைய சமூகத்துக்கு நேராக நடத்தினபடியால் நமக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வார்த்தைக்காக காத்திருக்க மேலும் நம்முடைய வார்த்தையை பொழிந்தருளுங்க. நம்முடைய வார்த்தையினால் எங்களை நிரப்பி எங்களை ஆசீர்வதிங்க. நாங்கள் பிழைத்திருக்கும்படி இந்த வார்த்தை எங்களுக்கு கொடுத்து நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 430 வருஷமாக எகிப்திலே அடிமையாயிருந்த இஸ்ரவேல் மக்களை தேவன் அவர்களை ரட்சிக்க சித்தம் கொண்டார். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து தேவனை நோக்கி கூக்குரலிட்ட பொழுது, ஜெபித்த பொழுது, அந்த ஜெபத்துக்கு ஆண்டவராகிய தேவன் பதிலெடுத்து மனமிறங்கி தம்முடைய பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் இஸ்ரவேல் மக்களை அவர்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்து அவர்களை கானானுக்கு நேராக பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்துக்கு நேராக அவர்களை ஆண்டவர் பயணிக்க சொன்னார். ஆண்டவர் சொன்ன அந்த பிரயாணத்திற்கு அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். அவர்கள் சீக்கிரமாக கீழ்ப்படியவில்லை. மிகுந்த வாதைகளை அவர்கள் கண்ட பின்பு ஆண்டவரை விசுவாசித்து அவர் சொன்னதை நம்பி அந்த தேசத்தை விட்டு வெளியே வந்த மக்களை கர்த்தர் எப்படி அற்புதமாய் நடத்தினார் என்பதை இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தையாக பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் அவருடைய அழைப்புக்கு கீழ்ப்படிந்து வருகிற எல்லாரையும் அற்புதமாக நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அவருடைய சொல்லுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து வந்தீர்கள் என்று சொன்னால் அவரை முழுமையாக நம்பி வருகிற மக்களை ஒரு நாளும் கைவிட்டு விடுகிற தேவன் அல்ல. அவர்களை எப்படியெல்லாம் பாதுகாத்தார், அவர்களை எப்படியெல்லாம் நடத்தினார் என்பதை குறித்து அந்த பரிசுத்த வேதாகமத்தில் அற்புதமாக பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அதை தான் நம்முடைய வாழ்க்கையின் முயற்சியாக, வாழ்க்கையின் நடைமுறையில் படுத்தும்படியாக ஆவியை நம்மை அழைத்திருக்கிறார். அவர்களை கர்த்தர் எப்படி நடத்தினார் என்பதை குறித்து அந்த இந்த 2 வசனம் நம்ம வாசித்தோம். பகலிலே அவர்களை மேக ஸ்தம்பத்தினாலும் இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தினாலும் அவர்களை கர்த்தர் வழி நடத்தினார். அந்த மேக ஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் அவர்களை விட்டு விலகவே இல்லையா. அந்த மேக ஸ்தம்பத்தில் அக்கினி ஸ்தம்பத்தில் கர்த்தர் இருந்தார். அப்படின்னு சொன்னால் கர்த்தர் அவளை விட்டு விலகவே இல்லை. அவர்களை ஒவ்வொரு நாளும் கர்த்தர் அற்புதமாய் நடத்தினார். பிரியமானவர்களே, நம்மையும் கூட கர்த்தர் அற்புதமாக இம்மட்டும் நடத்தி கொண்டிருக்கிறார். இனிமேலும் அவர் நடத்த போகிறார். அவருடைய நடத்துதலில் யாருக்கும் எந்த சந்தேகமும் வர வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் அற்புதமாய் நடத்துகிற தேவன். அவர் நம்மை இதுவரைக்கும் கைவிடாத தேவன், இனிமேலும் கைவிட மாட்டார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். நாம் தான் முக்கியமாக கர்த்தருக்கு சொல்ல வேண்டும், ஆண்டவரை நான் உம்மை விட்டு விலக மாட்டேன், உம்மை கைவிட்டு விட மாட்டேன் ஆண்டவர் என்று சொல்லும்போது நிச்சயமாக நமக்கும் தேவனுக்கும் உள்ள இடையே இருக்கிறதான உறவு பலப்படும். அந்த உறவிலே நாம் நிலைத்திருப்போம். நிச்சயமாக அதனுடைய பல ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ளப் போகிறோம். 30 லட்சத்துக்கு அதிகமான ஜனங்களை ஆண்டவர் ஒரு மனிதன் சுமந்து கொண்டு போவதை போல கர்த்தர் சுமந்து கொண்டு போனார். உபாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில் ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவதை போல நீங்கள் வந்த இவ்விடம் வரைக்கும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் நடந்து வந்த வழிகளெல்லாம் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே என்று மோசே தன்னுடைய மரணத்துக்கு முன்பதாக இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்லுகிற அந்த வசனத்தை நாம் கவனிக்கும் போது அது மிகவும் நமக்கு இந்த செய்திக்கு ஆதாரமாக பிரயோஜனமாக இருக்கும். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 8வது சொல்லப்பட்டிருக்கு,
என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் இளைப்பாறுதல் தருவேன். நமக்கு இளைப்பாறுதல் கொடுக்கிற ஆண்டவர் நமக்கு முன்பாக கடந்து போகிறார். தேவன் நமக்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கையில கடந்து போகும்பொழுது நிச்சயமாக நமக்கு இளைப்பாறுதல் இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. தேவனை நம்முடைய வாழ்வின் முன் நாயனாக நாம் முன்னிறுத்த வேண்டும். எல்லா நிகழ்வுகளும் கர்த்தரை நாம் முன்னிறுத்தும் போது இளைப்பாறுதலை நாம் அனுபவிக்க முடியும். தேவன் நமக்கு கிருபையாய் கொடுத்திருக்கிற இந்த வாழ்க்கையில நாம் தேவனோடு அதிக நேரம் செலவழிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் இந்த வாழ்க்கையில தேவனை இழந்து விட்டால் நம்முடைய வாழ்க்கை திசை மாறி போகும், நம்முடைய வாழ்க்கை கடினமாக மாறிவிடும். நாம் தேவனோடு இணைந்திருக்க கர்த்தர் விரும்புகிறார். தேவனோடு பயணிக்கிறவர்களுக்கு, தேவனோடு இணைந்திருக்கிறவர்களுக்கு தேவன் அழைத்த அழைப்பை மதித்து அதில் தங்கியிருந்து அந்த அழைப்பில் உறுதியாக இருந்து கர்த்தரை உறுதியாக பிடித்துக்கொள்ள கர்த்தர் எப்படி அற்புதமாக நடத்துகிறார் என்பதே இந்த நாளில் கர்த்தருடைய செய்தியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். முதலாவது, கர்த்தர் நம்மை எப்படி நடத்த போகிறார், எப்படி தம்மை நம்பின பிள்ளைகளை கர்த்தர் எப்படி நடத்துகிறார்னு சொன்னால், யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 4வது வசனம் நீங்க வாசிங்கன்னா, சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் மகிமைப்படுகிறார். தம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்கள் முன்பாக கர்த்தர் மகிமைப்பட்டு கர்த்தர் தம்முடைய நடத்துதலை ஜனங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறார். யாராவது ஒருவர் ஆண்டவருடைய பிள்ளைக்கு விரோதமாக பேசினாலோ கிரியை செய்தாலோ அப்பொழுது மிகவும் ஆக்ரோஷமாக கர்த்தர் எழும்புகிறார். அதுதான் சங்கீதம் 23ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி. ஆண்டவர் நமக்கு பந்தியை ஆயத்தப்படுத்த வேண்டும், நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும், நம்மை மகிழ்ச்சியாக்க வேண்டும் என்று விரும்பினால் நம்முடைய ஆண்டு செய்கிற முதல் வேலை சத்துருக்களை எழுப்புவார். சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி. யாராவது உங்களை எழும்பி உங்களை அவமானப்படுத்துறாங்க, கேவலப்படுத்துறாங்கன்னா அது கர்த்தரை அனுமதித்து நினைச்சுக்கோங்க. அப்பொழுதுதான் கர்த்தருடைய வல்லமை நீங்க பார்ப்பீங்க. சும்மா கர்த்தர் தம்முடைய வல்லமை விளங்க பண்ணிட மாட்டார். கர்த்தர் எதிரிகளை எழுப்பி அவர்கள் வழியாக தம்முடைய மகிமை விளங்க பண்ணுகிறார். 430 வருஷமாக எகிப்தில் அடிமையா இருந்த மக்களை கர்த்தர் அவர்களை பலத்த கையினால் ஓங்கிய புயத்தினால் அவர்களை விடுவித்து அவர்களை ஆண்டவர் நடத்தி கொண்டே செங்கடலுக்கு வழியாக வருகிறார். ஆண்டவர் அழகாக பார்வோனை கொண்டு வராமல் செங்கடலை பிளந்து கொண்டு போனால் அவங்க அதை பெரிய விசேஷமாக பார்த்துருக்க மாட்டாங்க. தேவனுடைய வல்லமையை அவங்க உணர்ந்திருக்க மாட்டாங்க. அதனால் ஆண்டவர் பார்வோன் இருதயத்தை மறுபடியும் கடினப்படுத்தி அவனை, அந்த சத்துருவை இன்னும் ஆக்ரோஷமாக எழும்பி வரப்பண்ணி ஆண்டவர் அந்த இடத்துல மகிமைப்படுகிறார். ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் தம்முடைய மகிமை வெளிப்படுத்த சத்துருக்களை எழுப்புகிறார். சத்துருக்களை எழுப்பி தம்முடைய நாமத்தை கர்த்தர் அவர்கள் மகிமைப்படுத்துகிறார். உபாகமம் 23ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் நீங்க வாசிங்கன்னா, உன் பாளையம் எப்பொழுதும் சுத்தமாக இருக்க வேண்டும், உன் சத்துருக்களை உன்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கவும் உன்னை ரட்சிக்கவும் உன் தேவனாகிய கர்த்தர் உன் பாளையத்தில் உலாவை கொண்டிருக்கிறார், உன் நடுவிலே வாசம் பண்ணுகிறார், உலாவுகிறார். அதனாலே அசுசியான காரியங்களை கண்டு அவர் உன்னுடைய விலகி போய்விடாதபடி உன் பாளையம் எப்பொழுதும் சுத்தமாக இருக்கிறது, உன் வாழ்க்கை, உன்னுடைய இருதயம் எப்பொழுதும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் பதிவு செய்திருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த காலவேளையில் நம்முடைய வாழ்க்கையில் அசுசியான காரியங்கள் இருக்கிறதா? சத்துருக்களை நம்முடைய கையில் ஒப்பு கொடுப்பதற்கு கர்த்தர் எதிர்பார்ப்பது பரிசுத்த ஜீவியம். அசுசியான காரியங்களை கண்டால் அவர் நம்மை விட்டு விலகி போய் விடுவார், அவர் நம்மை விட்டு விலகி விடுவார். சத்துருக்கள் நம்மை மேற்கொள்வார்கள், சத்துருக்கள் நம்ம மீது ஆளுகை செய்து விடுவார்கள். பிரியமானவர்களே, இந்த காலவெளியில் அசுசியான காரியங்கள் நம்மிடத்தில் இருக்கிறதா? இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமையில திருவிருந்து பந்தி நமக்கு ஆயத்தமாக இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த பந்தியிலே இணைய போகிற நாம் இன்னும் ஒரு விஷயம் கூட ஆராய்ந்து பார்ப்போம். நேற்று இரவில் நமக்கு காத்திருப்பு ஜெபம், ஆயத்த ஜெபம், சுத்திகரிப்பு ஜெபம் இருந்தது. பிரியமானவர்களே, இந்த ஆராதனையில நாம் கர்த்தருடைய பந்தியில நாம் கர்த்தரோடு இணைய போகிறோம், கர்த்தரோடு ஐக்கியப்பட போகிறோம். கர்த்தரோடு ஐக்கியப்பட முடிவு செய்திருக்கிற நீங்கள் உங்களில் அசுசியான காரியங்களை வைத்துக்கொண்டு கர்த்தரோடு இணைய துணிந்திருக்குன்னு சொன்னால் அபாத்திரமாக நீங்கள் அந்த கர்த்தருடைய பந்தியில பங்கெடுக்கிறீங்க. அதனால அநேகர் மரணத்தையும் நித்திரையும் அநேகர் வியாதியையும் அடைந்திருக்கிறார்கள். பிரியமானவர்கள், இந்த கால வேளையில நம்மிடத்தில் அசுசியான காரியங்களுக்கு தான் நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அசுசியான காரியங்கள் சொன்னால் நம்மளிலிருந்து கழிந்து போனவைகள், கழிவுகள். அந்த கழிவுகள் மீண்டும் நம்முடைய பாளையத்துக்குள்ள இருக்கக்கூடாது, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. என்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தை ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டோமோ அன்றிலிருந்து நாம் பரிசுத்தமாக்கப்பட்டோம். பழையவைகள்லாம் கழிந்து போயின. நாம் புதியவைகள், புதிய ஆரோக்கியத்தோடு, புதிய பலத்தோடு, புதிய வாழ்க்கையில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த புதிய வாழ்க்கையில் இயேசுவோடு இணைந்த பரிசுத்தராகிய இயேசுவோடு இணைந்திருக்கிற வாழ்க்கையில் அசுசியான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படக்கூடாது. கழிக்கப்பட்டவைகள், கழிந்து போனவைகள். நாம் ஒவ்வொரு நாளும் ஆகாரம் எடுத்துக் கொள்கிறோம். உள்ளே உள்ள ஜீரண உறுப்புகளால் ஆகாரத்தில் எல்லாவற்றால் செரிமானமாகி சத்துக்களை எல்லாம் சரீரம் உறிந்து கொண்டு கழிவுகளை வெளியே தள்ளிவிடுகிறது.
ஒவ்வொரு நாளும் நம்மிடத்தில் கழிவுகள் வெளியே போகிறது. அந்த கழிவுகளை மீண்டும் நம்முடைய சரீரத்துக்குள்ள இறக்கினால் எவ்வளவு பெரிய ஆபத்து, ஆரோக்கிய கேடு, மரணம் கூட நமக்கு சம்பவிக்க அது ஏதுவாகும். பிரியமானவர்களே, அசுசியான காரியங்கள் நமக்குள்ள இருந்தால் அது பரிசுத்த வாழ்க்கைக்கு உகந்தது அல்ல. நம்மை ரட்சிக்கிற தேவன் நம்மோடு கூட பயணிக்க மாட்டார். நாம் அவரோடு கூட பயணிக்க முடியாது. அசுசியான காரியங்கள் நம்மை விட்டு அகற்ற வேண்டும். பரிசுத்தம் நம்மை கர்த்தரண்டை நடத்தும். சத்துருக்களை நம்முடைய கரத்தில் பற்றி பிடிக்க வைக்கும். அசுத்தம் நம்முடைய வாழ்க்கையை சத்துருடைய பிடிக்கு கொண்டு போய்விடும். நம்முடைய கால்கள் சிக்கிக்கொள்ளும். பிரியமானவர்களே, இந்த காலவெளியில் அசுசியான காரியங்களை, வேண்டாம் என்று ஒதுக்கப்பட்ட காரியங்களை, ஆண்டவர் நமக்கு வேண்டாம் என்று விலக்கின காரியங்களை நாம் நிச்சயமாக நம்மை விட்டு அகற்றி போட வேண்டும். பரிசுத்தமான காரியத்தில் நாம் முன்னேறி செல்ல வேண்டும். பேழையிலிருந்து வெளியே வந்த நோவாபும் அவனுடைய குடும்பத்தாரும் சுத்தமான சகல பறவைகளையும் மிருகங்களையும் அவர்கள் எடுத்து கர்த்தருக்கு முதல் ஆராதனை செலுத்துகிறார்கள். சுத்தமான பறவைகள், சுத்தமான மிருகங்களாலே எழும்பின சுத்தமான ஆராதனை, பரிசுத்த தூபத்தினால இந்த சுகந்த தூபத்தை கர்த்தர் முகர்ந்தார். கர்த்தர் முகர்ந்து என்ன சொன்னார்? இனி நான் பூமியை அழிப்பதில்லை, நான் பூமியை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். பரிசுத்தமான வாழ்க்கை, பரிசுத்தமான வாயிலிருந்து, பரிசுத்தமான இருதயத்திலிருந்து பிறக்கிற ஆராதனைகளும் ஸ்தோத்திரங்களும் துதிகளும் உங்களுடைய வாழ்க்கையில புதிய ஆசீர்வாதங்களை முளைத்து எழும்ப செய்யும். தேவன் உங்களுக்குறதான புதிய திட்டங்களை வகுக்க அது ஏதுவாகும். ஆராதனை என்பது அலட்சியப்படுத்தப்பட வேண்டியது அல்ல. ஆராதனை நேர போக்குக்காக செய்யப்படுகிறது அல்ல. ஆராதனை என்பது கடமைக்காக செய்யப்படுகிறது அல்ல. ஏதோ சம்பிரதாயமாக 3 பாடலை பாட வேண்டும், அப்பொழுது பின்பு நாம் கொஞ்ச நேரம் ஆராதிக்கணும். சம்பிரதாயமான ஆராதனை அல்ல. இந்த ஆராதனையால நீங்க பரிசுத்தமாக நீங்க கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நின்று செய்கிற ஆராதனையினால உங்களுடைய எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படுகிறது, உங்களுடைய எதிர்காலம் கட்டப்படுகிறது, உங்களுடைய குடும்பம் சீரமைக்கப்படுகிறது. புதிய எதிர்காலத்தை கர்த்தர் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறார். உங்களை குறித்துதான தேவ சித்தத்தை, கர்த்தர் திட்டத்தை, ஏற்கனவே வகுக்கப்பட்ட திட்டத்தை குறித்து யோசிக்கிறார். இன்னும் எப்படிலாம் என் பிள்ளை நான் ஆசீர்வதிக்கலாம் என்று உங்களை குறித்து தேவனை யோசிக்க தூண்டுவது தான் ஆராதனை. அப்படிப்பட்ட பரிசுத்தமான ஆராதனை நோவாவும் அவனுடைய குடும்பமும் ஏறெடுத்தாங்க. கர்த்தர் இந்த பூமியை ஆசீர்வதித்தார். அசுசியான காரியங்கள் நம்ம விட்டு அகற்றும் பொழுது, அசுசியான காரியத்தை நீக்கி பரிசுத்தமாய் கர்த்தரோடு பயணிக்கும் பொழுது நம்முடைய எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படும். நமக்குரிய புதிய திட்டங்களை கர்த்தர் கொடுத்து நம்மை நடத்துவார். இரண்டாவதாக, கர்த்தரோடு பயணிக்கிற மக்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் என்ன செய்கிறார்? யாத்திராகமம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை இங்கே வாசிங்கன்னா அதில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த இடத்துல அவர்கள் மாறா அப்படிங்கிற இடத்துக்கு வந்தாங்க. சூர் வனாந்தரத்தில் அலைந்து திரிந்தாங்க. தண்ணிக்காக தவித்து கொண்டிருந்த அந்த மக்கள் மத்தியிலே ஒரு இடத்துல தண்ணியை கர்த்தர் வாய்க்கப்படும். ஆனால் அந்த தண்ணி கசப்பான தண்ணி. உடனடியாக அவர்கள் எல்லாரும் மோசையை பார்த்து முறுமுறுக்கிறாங்க. உடனே ஆண்டவர் மோசைக்கு ஒரு ஆலோசனை, அந்த பக்கத்தில் உள்ள ஒரு மரத்தினுடைய கிளையை கொண்டு வந்து அவர்கள் வெட்டி அந்த தண்ணீரில் போட்டவுடனே அந்த மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போனது. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய தேவன் சூர் வனாந்திரத்துக்கு நேராக நடத்தி கசப்பான தண்ணீரை ஏன் அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்தார்? தம்முடைய வல்லமை அவர்களிடத்தில் விளங்க பண்ணும்படியாக. அவர்கள் என்னுடைய பிரமாணத்துக்கு கீழ்ப்படிவார்களா, என்னுடைய நியாயங்களுக்கு கீழ்ப்படிவார்கள் என்று சோதித்து அறியும்படியாக தான் கர்த்தர் அந்த மாறாவுக்குள்ளே கர்த்தர் நடந்துகிறார். பிரியமானவர்களே, அவரோடு பயணிக்கிற மக்களுடைய வாழ்க்கையிலே மாறா என்கிறதான கசப்பு வராமல் இருப்பது கூடாத காரியம். கண்டிப்பாக கசப்புகள் வரும், பிரச்சனைகள் வரும், அலைச்சல்கள் வரும், தண்ணி இல்லாத சூழ்நிலை, தாகமான சூழ்நிலைகள்லாம் வரும். தாகத்துக்கு தண்ணீர் கிடைக்கும் போது அது கசப்பானதாக மாறிவிடும், கசப்பானதாக தான் இருக்கும். ஆனால் நம்மோடு கூட பயணிக்கிற தேவன், நம்மோடு கூட இணைந்திருக்கிற தேவன், நம்முடைய வாழ்க்கையில் இணைந்திருக்கிற தேவன் கசப்புகளை இனிப்பாக மாற்றுகிற தேவன். மாறாவை மதுரமாக மாற்றின ஆண்டவர் தான் இந்த காலவெளியில் உங்கள் மத்தியில் இந்த வார்த்தையை பொழிந்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கசப்புகளை ஆண்டவர் நீக்கி அவைகளை இனிப்பாக மாற்ற அவருக்கு வல்லமை உண்டு. சொந்தக்காரர்கள் மத்தியில் உங்களுக்கு கசப்பு இருக்கிறதா, உங்கள் குடும்பத்தில் கசப்பு இருக்கிறதா, நீங்கள் அதுக்காக ஜெபிங்க. நீங்கள் சமாதானத்தை விரும்புகிறீங்களா? சமாதானத்தை நீங்கள் விரும்பி தான் ஆகணும். ஏன்னா தேவனுடைய பிள்ளை சண்டைக்குரியவர்கள் அல்ல. நம்முடைய தேவன் சண்டைகளுக்கு தேவன் அல்ல, அவர் சமாதானத்துக்கு தேவன். சமாதானத்தின் தேவனை நாம், ஆண்டவரை நாம் தேடுகிற நாம் சமாதானத்துக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நீங்கள் சமாதானம் ஆக வேண்டும் என்று நீங்கள் முழு மனதோடு அதை நீங்கள் அங்கீகரித்து தீர்மானித்து சமாதானத்துக்காக நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் சமாதானத்தை ஏற்படுத்துவார். கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றுவார். கடின இருதயங்களை கர்த்தர் உடைப்பார். கர்த்தர் சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பார். இந்த காலவெளியில் நாம் கர்த்தரோடு இணைந்து பயணிக்க நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை பெருக செய்வார். கசப்புகளை இனிப்பாக மாற்றுகிற தேவன்
நம்மோடு பயணித்து கொண்டிருக்கிறார். செங்கடலை ஆண்டவர் தாண்ட பண்ணி தேவன் இஸ்ரவேல் மக்களை சூர் வனாந்தரத்துக்குள்ள கொண்டு போனது காரணம் என்ன? நான் கசப்புகளை இனிப்பாக மாற்றுகிற தேவன் என்பதை அவர்களுக்கு உணர்த்துவிக்கும்படியாக. ரூத்தின் சரித்திரம் 1ஆம் அதிகாரத்தில் நகோமி என்கிறதான அருமையான ஒரு தாயார் இருக்கிறாங்க. அந்த தாயாருக்கு 2 பிள்ளைகள், 2 மகன்கள். அவர்களுடைய கணவன் எல்லாரும் சேர்ந்து பெத்லகேமிலே அவர்கள் குடியிருக்கிறாங்க. தேவன் வைத்த ஸ்தானம், அவர்கள் குடியிருந்த இடம் பெத்லகேம். பெத்லகேம் என்று சொன்னால் அப்பத்தின் வீடு. பெத்லகேம் தேவனுடைய பர்வதத்துக்கு சமானம், தேவனுடைய ஆலயத்துக்கு அடையாளமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்படியே கர்த்தருடைய வீட்டில், கர்த்தருடைய இடத்துல, கர்த்தர் கொடுத்த இடத்துல, கர்த்தர் வைத்த இடத்தை விட்டுட்டு அவங்க அந்த இடத்துல பஞ்சம் வந்தது என்று சொல்லி அவர்கள் பஞ்சம் பிழைப்பதற்காக மோவாபிய ஸ்திரீக்கு போனாங்க. மோவாபிய அந்த தேசத்துக்கு போய் அங்கே போய் அந்த பஞ்சத்தில் கொஞ்ச நாள் தான் இருந்தாங்க நிம்மதியாக. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அவருடைய 2 மகன்களுக்கு திருமணம் செய்தாங்க. திருமணமாகி கொஞ்ச நாள் 2 மகன்களும் இறந்து போனாங்க. அந்த அம்மாவுடைய கணவனும் இறந்து போனார். இப்பொழுது அவர்கள் 2 மருமகளோடு அவர்கள் விதவையாக நிற்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் இளைய மருமகள் அவளை முத்தமிட்டு கடந்து போய்விடுகிறாள். ரூத் என்கிற மூத்த மருமகளோ அவர்களை உறுதியாய் பற்றி பிடித்து கொண்டு அவர்களோடு பயணித்து எருசலேமுக்கு பெத்லகேமுக்கு மீண்டும் வருகிறார்கள். மீண்டும் வரும்போது அந்த அருமையான தாய் நகோமியுடைய அறிக்கை என்ன? நீங்கள் என்னை நகோமி என்று அழைக்காமல் மாறா என்று அழையுங்கள். சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். இது கர்த்தர் கட்டளையிட்ட கசப்பு அல்ல, நகோமியே தேடிக்கொண்ட கசப்பு. பிரியமானவர்களே, அநேகர் தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்களாகவே தேடிக்கொண்ட வாழ்க்கையிலே அவர்களாகவே எடுத்த முடிவுகளே அது கசப்பாக மாறி போகிறது. ஆனால் சர்வ வல்லவர் எனக்கு கசப்பு கட்டளையிட்டார் என்று அந்த அம்மா அறிக்கை செய்கிறாங்க. ஆனால் கர்த்தருடைய திட்டம் அந்த அம்மாவுடைய வாழ்க்கையில் இருந்ததுனால அந்த கசப்பெல்லாம் கர்த்தர் இனிப்பாக மாற பண்ணினார். அதற்கு அநேக அவர்கள் கசப்பான வழிகளை கடந்து வர வேண்டிய சூழ்நிலை, அநேக வேதனையான படிகளை அவர்கள் கடந்து வந்த பின்புதான் அவருடைய வாழ்க்கையிலே கசப்புகளை கர்த்தர் இனிப்பாக மாற்றினார். பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் கசப்புகளை இனிப்பாக மாற்ற சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர். அல்லேலூயா. அந்த ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கசப்புகளை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அவரை உறுதியாய் பிடித்து கொள்ள வேண்டும். அவரோடு இணைந்த வாழ்க்கைக்குள்ள நீங்கள் வர வேணும். கர்த்தரை விட்டு நீங்கள் விலகி இருக்கிறீங்களா? கர்த்தர் வைத்த ஸ்தானத்தை விட்டு நீங்கள் விலகி போயிருக்கிறீங்களா? கர்த்தரை விட்டு பின்வாங்கி இருக்கிறீங்களா? இந்த காலவேளை கர்த்தர் உங்களை மீண்டும் அழைக்கிறார். இது ஒருவேளை கடைசி அழைப்பாக உங்களுக்கு இருக்கலாம். இனி இப்படிப்பட்ட அழைப்பு உங்களுக்கு கிடைக்காமல் இருக்கலாம். இந்த காலவேளையில் கர்த்தருடைய அழைப்புக்கு நாம் கீழ்ப்படிவோம், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம், கர்த்தருடைய சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படிவோம். நிச்சயமாக உங்களுடைய கசப்புகளை இனிப்பாக மாற்றுகிற ஒரு தேவன் உண்டு என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு நேரடியாக பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போயிருக்கிற பின்மாற்ற ஜீவிதத்தில் இருக்கிறீங்கன்னா உடனடியாக நீங்கள் எல்லாவற்றையும் விட்டு உடனடியாக மன திரும்புங்கள். உடனடியாக இறங்க வேண்டியது இறங்குங்கள். நாகமான் உடனடியாக கீழ்ப்படியவில்லை, அவன் காலதாமதம் படுத்தினான். ஆனாலும் அந்த வேலைக்காரன் சொன்ன உடனே அவன் இறங்க வேண்டியது இறங்கினான். ரதத்திலிருந்து இறங்கினான், பெருமையிலிருந்து இறங்கினான், தன்னுடைய மேட்டுமையிலிருந்து இறங்கினான், சுய கருத்துக்களிலிருந்து இறங்கினான், சொந்த வழியிலிருந்து இறங்கினான். இறங்கின உடனேயே அவன் கீழ்ப்படிந்து தண்ணீருக்குள்ளே இறங்கினான். 7 முறை ஸ்நானம் பண்ணினான். அவனுடைய மாம்சம் சிறுபிள்ளை மாம்சத்தை போல மாறிற்று. பிரியமானவர்களே, அந்த 7 முறை மூழ்கி ஸ்நானம் பண்ணி முடித்த உடனே அவன் வியாதி அவனை விட்டு அகன்ற உடனேயே அவனுடைய இருதயம் சிறுபிள்ளை இருதயத்தை போல மாறிவிட்டது. உடனடியாக எலியாவினுடைய ஸ்தலத்துக்கு போய் அந்த இடத்துல அவனை வணங்கி ரொம்ப எலியாவை கனம் பண்ண விரும்புகிறான். அவனுடைய மாற்றங்களெல்லாம் இங்கே பார்க்கும்போது அவனுடைய மாம்சம் மட்டுமல்ல, அவனுடைய இருதயம் சிறுபிள்ளை போல மாறிவிடுகிறது. பிரியமானவர்களே, தேவனை நாம் சிறுபிள்ளைகளைப் போல தேடுவோம். வருகிற நாட்களில் எங்களுடைய சபையில் VBS ஊழியங்கள் ஆயத்தம் பண்ணியிருக்கிறோம். முடிந்தவர்கள் நீங்கள் இந்த ஊழியத்துக்காக நீங்கள் உதவிகளை செய்யலாம். பிரியமானவர்களே, சிறுபிள்ளைகள் எடுத்து வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை செய்யாதிருங்கள். பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்ட உடையது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். சிறுபிள்ளை போல நீங்கள் மாறும் பொழுது நீங்கள் பரலோக ராஜ்யத்தை தகுதியானவர்களாக மாறிடுறீங்க. கசப்புகளை நீக்குவோம், சிறுபிள்ளை போல இயேசுவனை மீண்டும் வருவோம். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். 3வதாக கர்த்தரோடு இணைந்து பயணிக்கிறோடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது? யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 26வது வசனம் நீங்கள் வாசிக்கும் போது, அரணாக பரிகாரியாக கூடவே நம்முடைய ஆண்டவர் பயணிக்கிறார். நானே உன் பரிகாரியாக கர்த்தர், எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகள் ஒன்றையும் நான் வரப்பண்ணேன் என்று ஆண்டவர் அந்த வாக்கு கொடுக்கிறார். அது சூர் வனாந்திரத்தில் மாறாவின் தண்ணீர் மதுரமாகி அவர்கள் தண்ணீரால் திருப்தியான உடனேயே கர்த்தர் இந்த வாக்குறுதி அவர் கொடுக்கிறார். நானே உன் பரிகாரியாக கர்த்தர். பரிகாரி என்று சொன்னால் 2 விதத்தில் நாம் அர்த்தம் கொள்ளலாம். முதலாவது, வியாதி வருவதற்கு முன்பதாகவே நமக்கு பாதுகாக்கிற தேவன், அவர் தான் பரிகாரி. 2வது, வியாதியின் மேலே அதிகாரம் உள்ள தேவன். அவர் யாருக்கு வேணாலும் எந்த வியாதியும் வர வைக்கவும் முடியும்,
அதை வர வைக்காமல் தடுக்கவும் முடியும். எகிப்திலே இஸ்ரவேல் மக்கள் கோசோன் நாட்டிலே அவர்கள் தங்கியிருந்த பொழுது எகிப்திலே எல்லாருக்கும் வந்த வியாதிகள் இஸ்ரவேலருக்கு வரவில்லை. கொப்பளங்கள் வந்தது, கொள்ளை நோய்கள் வந்தது, கல்மழை பெய்தது, பேன்கள் வந்தது, வண்டுகள் வந்தது, வெட்டிக்கிளிகள் வந்தது, காரிருள் வந்தது. இப்படி பலதரப்பட்ட வாதைகளாலே அந்த ஜனங்களை கர்த்தர் வாதித்தார். ஆனால் தம்முடைய ஜனங்கள் மேலே கர்த்தர் ஒன்றையும் அனுமதிக்கவில்லை. கர்த்தர் அவர்களை அவர்கள் நடுவில் தான் குடியிருந்தாங்க. எகிப்திய நடுவில் தான் இஸ்ரவேல் இருந்தாங்க. ஆனால் கர்த்தர் இஸ்ரவேலை அற்புதமாக பாதுகாக்கிறார். பிரியமானவர்களே, இதில் என்ன விளங்குகிறது? வியாதி வர வைக்கவும் தேவனால் முடியும், வியாதியிலிருந்து சுகம் கொடுக்கவும் கர்த்தரால் முடியும். மருத்துவம் பார்க்க தான் ஆஸ்பத்திரி, மருந்து கொடுக்க தான் டாக்டர், சுகம் கொடுக்கிறது இயேசு தான் கொடுக்கணும். இயேசு கிறிஸ்து நோய் பாவங்களை மன்னித்து நோய்களை சுகமாக்குகிற ஆண்டவர். இயேசுவை நீங்கள் முழுமையாக விசுவாசித்து அவருடைய பாதத்தில் விழுந்தீங்கன்னா உங்கள் பாவத்தையும் மன்னித்து உங்கள் நோயையும் கர்த்தர் சுகமாக்குவார். மருத்துவமனையும் மருத்துவர்களும் தங்களால் முடிந்த அளவுக்கு தற்காலிகமான சுகத்தை மாத்திரம் தான் கொடுக்க முடியும், தற்காலிகமான மருத்துவம் தான் பார்க்க முடியும். ஆனால் நிரந்தரமான சுகத்தை, நிரந்தரமான ஆரோக்கியத்தை கர்த்தர் ஒருவரே கொடுக்கிறார். அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை விட்டு விலக்குவார் என்ற வேதத்தில் வாசிக்கிறோம். நீங்கள் புசிக்கிற ஆகாரத்தையும் குடிக்கிற தண்ணீரையும் இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டால் உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை, உங்களுக்கு எதிர்காலம் இல்லை, நீண்ட ஆயுசு கிடையாது, ஆரோக்கியமான வாழ்க்கை இல்லை. பிரியமானவர்களே, தேவனுடைய கருத்தில் பரிகாரியாக இயேசுவின் கருத்தை நம்ம ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பாதுகாப்பார். இயேசு உங்களுக்கு பரிகாரியாக இருக்கணும், ஆண்டவர் உங்களுக்கு பரிகாரியாக இருக்கணும். 4 விசேஷமான காரியங்களை அந்த 15ஆம் அதிகாரம் 26வது சொல்லப்பட்டிருக்கு. முதலாவது, நீங்கள் கர்த்தரின் சத்தத்தை கவனமாக கேட்க வேண்டும். இயேசு உங்களுக்கு பரிகாரியாக இருக்கணும், ஆண்டவர் உங்களுக்கு பரிகாரியாக இருந்து வியாதி வராமல் தடுத்து உங்களை காப்பாற்றணும், உங்களோடு கூட கர்த்தர் இருக்கணும், உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னா ஆண்டவராக இயேசுவின் சத்தத்தை கவனமாக கேட்கணும். 1. 2வது, நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம், பார்வைக்கு, அவருடைய பார்வைக்கு நீங்கள் செம்மையானது செய்யணும். நேர்மையான வாழ்க்கையை வாழ வேண்டும். மாய்மாலமான வாழ்க்கையில், குறுக்கு வாழ்க்கையில், எப்படியாவது வாழ வேண்டாம்னா வாழ்க்கை அல்ல. பரிசுத்த வேதாந்தத்தின் அடிப்படையில் நேர்மையான வாழ்க்கையை வாழ வேண்டும். 2வது, கட்டளைகளுக்கு செவி கொடுக்க வேண்டும். 3வது, கட்டளைகளுக்கு செவி கொடுக்க வேண்டும். 4வது, நியமங்களையும் சட்டங்களையும் கைக்கொள்ள வேண்டும். இப்படி நாம் செய்யும்போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் பரிகாரியாக இருப்பார். அந்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில 2 கலந்து நம்மோடு பயணிக்க கர்த்தர் விரும்பி இந்த காலையில் இந்த வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். தேவனோடு பயணிக்கிற மக்களுக்கு முதலாவது கர்த்தர் செய்கிற முக்கியமான காரியம், சத்துருக்கள் நடுவிலே கர்த்தர் மகிமைப்படுவார். சத்துருக்கள் மூலமாக கர்த்தர் மகிமைப்படுவார். 2வது, மாறாவின் கசப்பை கர்த்தர் மதுரமாக மாற்றுவார். 3வதாக, அரணாக, பரிகாரியாக கூடவே நம்மோடு கூட பயணிக்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த வார்த்தையின் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நிச்சயமாக இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார், இனிமேலும் ஆசீர்வதிக்க போகிறார். கர்த்தர் நாம் உறுதியை பற்றி பிடித்துக் கொள்வோம். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, பரலோகத்தின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான அந்த நல்ல காலை நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த 5வது மாதத்தின் முதல் ஆண்டவர் கர்த்தருடைய நாளிலே உங்களுடைய வசனத்தை கொண்டு எங்களோடு பேசினீங்க, உங்களுடைய வார்த்தை கொண்டு எங்களோடு பேசினீங்கப்பா. எங்களுடைய வாழ்க்கையில் சத்துருக்கள் வழியாக கர்த்தர் நீங்கள் மகிமைப்பட போறீங்க. எங்கள் கூடவே இருந்து எங்களுக்கு பரிகாரியாக இருந்து எங்களை நடத்த போறீங்க. அதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். எங்களோட வாழ்க்கையில் உள்ள கசப்புகளெல்லாம் இனிப்பாக மாற பண்ண போறீங்க. அதுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்ட மக்களை பிதா, குமாரன், பரிசுத்தாவிய நாமத்தினாலே அடின் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு இருப்பார். God bless you.